இங்க சக்தியுமே பொன்னியோட சேர்ந்து இந்த பக்கம் வந்து உஷாக்கும் சண்முகத்துக்கும் நலுங்க வைக்கிறாங்க. இதை பார்த்து உஷாக்கு பிடிக்கலனாலும் இங்க சண்முகத்துக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவரோட மனசுல இந்த மாதிரி உஷா இப்படி கர்ப்பமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பொன்னி தான். அவ போட்டு கொடுத்த கசாயம், அது மட்டும் இல்லாம எங்களுக்காக அவ கோயிலில் போய் பண்ண பரிகாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சண்முகமும் பொன்னியை ரொம்பவே பெருமையா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா உஷாவுமே இன்னுமே பொன்னியை அவங்கள மதிக்காம ரொம்பவே அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பொன்னி இது எதையுமே கண்டுக்காம இங்க சக்தியோட சேர்ந்து வச்சுட்டு ஒரு போட்டோக்கும் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பொன்னியுமே சரி ஓகே இந்த மாதிரி அந்த பியூட்டி பார்லர் மேடம் சொன்ன இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பொன்னியுமே அங்கிருந்து அந்த பியூட்டி ப்ராடக்ட் வாங்குறதுக்காக அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்பி எப்பவும் ஆட்டோ பிடிச்சி அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அந்த ப்ராடக்ட் அவங்க சொன்ன எல்லாத்தையுமே வாங்கிட்டு அங்கிருந்து கரெக்டாக வெளியில் வரும்போது இங்கே சுந்தர் மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருக்காரு ஒரு இடத்துல. இதை பார்த்தோன்னே இங்கே பொன்னிக்குமே ரொம்ப சந்தேகமாக இருக்கு. என்ன இது, இவரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே போனாரு, இப்போ என்ன இப்படி பண்ணுறாரு, இங்கே என்ன பண்ணுறாரு, அது பவானி அக்காவை காணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் சுந்தருமே கையில் ஒரு சின்ன பேக்கோட இந்த பக்கம் யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பொன்னியுமே அவர் மேலே சந்தேகப்பட்டுட்டு சரி இவர் யாரை மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரையுமே வாட்ச் பண்ணுறதுக்காக பொன்னி அங்கேயே மறைஞ்சு நிற்கிறாங்க. கரெக்டாக அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த இடத்துக்கு இங்கே ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் வந்து நிற்கிறாங்க. அவங்க வந்தது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் சுந்தர் கிட்ட என்ன சுந்தர் நேற்று ரொம்ப தெனவட்டா பேசினீங்க, இன்னைக்கு காலையில் போட்ட போடுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பணத்தோட வந்து நிற்கிறீங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும், நாங்கள் எப்போ கேட்குறோமோ அப்போல்லாம் எங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தரமே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சுந்தரமே ரொம்ப கோபத்தோட இங்கே பாருங்க நான் பண்ண தப்புக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயத்தை நான் கொடுக்குறேன், சொல்ல போனால் நீங்கள் சொன்ன அந்த செட்டில்மெண்ட் 5 லட்சத்தை நான் கொடுத்துட்றேன், இப்போ இதில் 1 லட்ச ரூபாய் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு கொடுத்துட்டேன், இன்னும் எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, மீதி 4 லட்சத்தை நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், ஆனால் அது வரைக்கும் தேவையில்லாமல் இப்படி என்னை மிரட்டிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சுந்தரமே வந்து கொஞ்சம் கோபத்தோடு பேச ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த ஸ்வேதாவோட ஹஸ்பண்டுமே நீ பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிட்டு என்கிட்டே நீ கோவப்படுவியா, இன்னொரு டைம் நீ கோவப்படுற மாதிரி பேசுனேன்னு வச்சுக்கேன் அப்புறம் நான் கோவப்பட மாட்டேன், சிரிச்சுக்கிட்டே வந்து உன் வீட்டில் நீ பண்ண விஷயம் எல்லாத்தையுமே சொன்னேன்னு வச்சுக்கேன் உன்னை வீட்டை விட்டு அடித்து துரத்திடுவாங்க, அப்புறம் நீ இதே மாதிரி ரோட்டில் லோன்னு சுற்றுற மாதிரி இருக்கும், நீ பண்ண விஷயத்துக்கு உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு கொடுத்துருக்கணும், சரி போ என்னோட தங்கச்சியோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுந்தரமே மிரட்டுறாங்க. எங்கள் போலீஸ்ன்னு சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே எங்கள் சுந்தருக்குமே மறுபடியுமே பயமாகுது. அதனால அவருமே எதுவுமே பேசாமல் சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தை வாங்கிட்டு அங்கே ஸ்வேதாவோட ஹஸ்பண்டும் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் எங்கள் சுந்தரமே மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி போகிறாங்க. சரி போனால் உண்மையிலுமே அவங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை தான், பட் அந்த கேப்பில் இவங்களுக்கு வந்து மிரட்டல் கால்னால தான் அவர் அந்த பணத்தை எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் பவானி டைமே போயிட்டு தன்னோட அப்பாவுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ரெகுலர் ஆனது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே சரி ஓகே பவானி நம்ம போகலாம், ஃபங்க்ஷனுக்கு போகலாம், உஷா வேற தப்பா நினச்சிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உஷாவை பார்க்க கிளம்பிடுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் எங்கள் பொண்ணுக்குமே சரியான டவுட்டு, இவங்க 2 பேரும் யாரு, எதுக்காக இந்த மாதிரி சுந்தர்கிட்ட பணம் வாங்கிட்டு போகிறாங்க, அப்போ சுந்தர் ஏதோ பெருசாக ஏதோ தப்பு பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் பொண்ணுமே அந்த பொண்ணு பக்கத்தில் இருந்த ஸ்வேதாவோட முகத்தை பார்த்துட்டு இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, அதுவும் சுந்தர் கூட தான் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் கிளிக் ஆகுது, ஆமாம் கிட்டத்தட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் போகும்போது சுந்தர் ஒருத்தர் கூட போயிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு இந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தர் பண்ண விஷயத்துல இருந்து அந்த பொண்ணு கணிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுந்தர் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாரு போல இருக்கு இவங்க கிட்ட, அதனால தான் அவங்க மிரட்டி பணம் வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த பியூட்டி ப்ராடக்ட்டோட அந்த பணம் வாங்கிட்டு போன 2 பேருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுமே அதுக்கேற்ற மாதிரி தனியாக ஒரு வீட்டுக்கு போயிட்டு அவங்க பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி இல்லாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நடந்துக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் பொண்ணுக்குமே தெரிஞ்சிருது இவங்க 2 பேரும் ஏமாத்துற கும்பல், சொல்லப்போனால் இவங்க 2 பேர் தான் இங்கே சுந்தரை ஏமாற்றி பணம் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் நம்ம சுந்தருக்கு ஹெல்ப் பண்ணலாமா இல்லை இதை வச்சு அவருக்கு ஒரு வார்னிங் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பொண்ணுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே பியூட்டி பார்லர் ப்ராடக்ட் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி அந்த பியூட்டி பார்லர் மேடமும் பொண்ணுக்கு கால் பண்ணுறாங்க. உடனே பொண்ணுமே நான் வந்துட்டு இருக்கேன் மேடம், ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தாலும் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பியூட்டி ப்ராடக்ட்டையும் எடுத்துட்டு பொண்ணுமே பியூட்டி பார்லர் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இங்கே அந்த பியூட்டி பார்லர் பொண்ணுங்களுமே வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த பக்கம் அந்த மேடம்கிட்ட இங்கே ஜெயாவோட வீட்டில் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு அங்கே ரொம்பவே அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பொண்ணு இருந்தாங்க கர்ப்பமானவங்க, அவங்க பொண்ணு மேக்கப்பே போடக்கூடாது, அவன் என் பக்கத்தில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் பரவாயில்ல பொண்ணு தான் அவங்களுக்கு பக்காவான ஹேர் ஸ்டைல் பண்ணி கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, நீங்களே நல்லா பண்ணுறப்போ எதுக்காக இந்த மாதிரி பொண்ணு எல்லாம் இவ்வளோலாம் கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க, பொண்ணுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் மேடம் எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அவங்களுமே பொண்ணுக்கிட்ட என்னாச்சு பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பொண்ணுமே சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம்,
மேடம், எப்பவும் போல கஸ்டமருக்கு அவங்கள பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் எதுவும் சொல்ல முடியுமா? பரவாயில்ல மேடம், நான் கரெக்ட்டா நான் பண்ண வேண்டிய வேலைய நான் சரியா செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுமே எப்பவுமே தெளிவா பேசிட்டு இருக்காங்க. இத கேட்ட அந்த பியூட்டி பார்லர் ஓனருமே, "உன்ன போய் வெறுத்தாளே, அவலாம் முதல்ல பொண்ணா? கொஞ்ச நாள் கூட இருக்கிற எனக்கே உன்ன இந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா, உன் கூடவே இருக்க எல்லாருமே உன்ன எவ்வளவு நேசிப்பாங்க" அப்படின்னு சொல்லி பொன்னியவே ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஆனா பொன்னியோட மனசுலயே பயங்கரமான கவலை. சொல்லப்போனா தான் வீட்ல யாருமே என்ன நம்புறதில்ல, யாருமே என்ன நேசிக்கிறது கிடையாது. சக்தி மட்டும் தான் அந்த வார்த்தையால சொன்னதுக்கு அப்புறம் கூட இப்ப என் மேல கொஞ்சம் அன்போட இருக்காரு. சொல்லப்போனா அவருக்காக தான் நானுமே இன்னும் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் பண்ணது தப்பா சரியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசுக்குள்ளே ஒரு பயங்கரமான போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அவங்களோட மைண்டுக்குள்ள இந்த பக்கம் சுந்தரோட விஷயமும் கொஞ்சம் வந்து போகுது. பேசாம இந்த சுந்தரோட விஷயத்தை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பவானி அக்காவோட வாழ்க்கையும் கொஞ்சம் காப்பாத்த போடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இவங்க இந்த அளவுக்கு சுந்தரோட விஷயத்துல ரொம்பவே சென்டிமெண்டா யோசிக்க காரணம், எல்லாத்துக்குமே காரணம் அந்த சிவானி பாப்பா மட்டும்தான். அந்த பாப்பாவோட வாழ்க்கை எப்பவுமே கெட்டுறக்கூடாது, எந்த காரணத்து கொண்டும் அவன் வாழ்க்கையில எந்த ஒரு பேரிடரும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க இன்னுமே ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டு இருக்காங்க.